வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்களின் கவியும் அதில் சிந்தனையை தூண்டும் குட்டி குட்டி கதைகளையும் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு எண்ணத்தின் சிறப்பு. ஞானக்களஞ்சிய பாடல். எண்ணம், சொல், செயல்களெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையை காணும்போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் ஏதும் இல்லை. எண்ணத்துக்கப்பால் ஒன்றும் இல்லை. ஒருவர் எப்போதுமே மன கஷ்டத்துடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நேரத்தில் அவரால் மன கஷ்டத்தை தாங்க முடியவில்லை. அதனால் அவர் ஒரு துறவியை நாடி அதற்கான காரணத்தை அறிய வேண்டும் என்று முடிவெடுத்து துறவியை பார்க்க புறப்பட்டார். துறவி ஒரு மரத்துக்கு அடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் அருகில் சென்று, குருவே, எனக்கு எப்போதுமே மனம் கஷ்டமாக உள்ளது, அது எப்படி போக்குவது என்று கேட்டார். அதற்கு குரு அவரிடம், ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது நீ என்ன நினைப்பாய், நீ என்ன எண்ணுவாய் என்று கேட்டார். அதற்கு வந்தவர், இன்றும் மனம் கஷ்டமாக இருக்குமோ என்று நினைத்து எண்ணிக்கொண்டே எழுவேன் என்றார். அப்போது குரு, இதுதான் தவறு. நீ உன் மனம் கஷ்டமாக இருப்பதற்கு நீதான் காரணம். காலையில் எழும்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் என்று மனதில் நீயாகவே நினைத்தால், எண்ணினால் கண்டிப்பாக நீ சந்தோஷமாக உணர்வாய். கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டத்தைத்தான் உணர்வாய் என்று கூறினார். ஆமாங்க, இதுபோல்தான் சுவாமிஜி வாழ்க்கையிலும் நடந்தது. 2000 குடும்பங்களுக்கு வேலை கொடுத்து அந்த காலத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மாத வருமானமாக டர்ன் ஓவர் எடுத்த நமது குரு நல்ல வசதியாக வாழ்ந்தார். தொழில் முடக்கத்தின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் இந்த நிலையை சமாளிப்பதற்காக நிலங்களை விட்டார். எனினும் கடன் சுமை தாங்க முடியவில்லை. அப்பொழுது இன்னும் 1 ஆண்டுக்குள் எனது கடனை எல்லாம் தீர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை காலையும் மாலையும் சங்கல்பமாக செய்து வந்தார். அதேபோல் 1 ஆண்டில் கடன்கள் அனைத்தையும் தீர்த்து விட்டார். ஆனால் தன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று கடன்களை தீர்த்தார். இதனால் எண்ணமும் சங்கல்பமும் சரியாக இருக்க வேண்டும் என்று கருதி நம்மளுக்கு இப்படி ஒரு அற்புதமான சங்கல்பத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மற்றவர் சொல்லியோ இல்லை படித்ததை வைத்து கொண்டோ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் மற்றவர்கள் படக்கூடாது என்று எண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை கல்வியான வேதாத்திரியத்தை கொடுத்திருக்கின்றார். நன்றி. வாழ்க வளமுடன்.